இத பாரு, என் புருஷன் உத்தமரு. ஒரு பொண்ணை ஏமாத்தி புள்ளைய கொடுக்கற குணம் கெட்டவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் மேல ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி இருக்கு, இந்த குற்றச்சாட்டை என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா ஜானகி அம்மா, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா உங்க புருஷன் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கோம்ல, அதுக்கு அவர்தான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ நீங்க எதுக்கு முந்திக்கிட்டு வரீங்க? உங்க உத்தம புருஷனை வாயை திறந்து பேச சொல்லுங்க. எல்லா விஷயத்திலயும் நீ அவர்கிட்ட தோத்துட்ட. வேற வழி இல்லாம ஆதாரம்னு ஒன்னு போலியா தயார் செஞ்சு ஒரு பையனையும் கூட்டிட்டு வந்து என் புருஷனை இப்படி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு பாக்குற. உன் குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கவும் இல்ல, அதை மதிக்கவும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா இந்த பையனை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்க. நான் இங்க உன்கிட்ட நியாயம் கேட்க வரல, ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். பதில் சொல்ல வேண்டியது உன் புருஷன். அவரே வாய முடிக்கிட்டு இருக்காரு. நீ ஏன் நடுவுல புகுந்து தவள் அடிச்சுக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் உன் புருஷனை பேச சொல்லு. ஐயா, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். அது என் சொந்த விஷயம். என் சொந்த விஷயத்தை பத்தி பொதுவுல பேச நான் விரும்பல. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை எப்படிங்க ஐயா ஏத்துக்க முடியும்? விஷயம் பஞ்சாயத்துக்கு வந்துடுச்சுன்னா பதில் சொல்லிதானே ஆகணும். இத நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. ரகுராமையாவுக்கு உடனே பதில் சொல்ல சில சங்கடங்கள் இருக்கலாம். அதனால அவருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு இதே இடத்துல பஞ்சாயத்து கூடும். அப்ப ரகுராமையா அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது பஞ்சாயத்தோட உத்தரவு. இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு இப்பவே பதில் வேணும். நாளைக்குன்னு தள்ளி போட்டா குடும்பமா கூடி பேசி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சு திசை திருப்பலான்னு சதி திட்டம் தீட்டுவாங்க. அதனால இப்பவே ரகுராம பதில் சொல்ல சொல்லுங்க. அம்மா, பஞ்சாயத்துக்கெல்லாம் நீங்க உத்தரவு போட முடியாது. இங்க பஞ்சாயத்து போட்ட உத்தரவை நீங்க மதிக்க கத்துக்கங்க. என்ன, நாளை காலையில 10 மணிக்கு மறுபடியும் இங்க பஞ்சாயத்து கூடும். அப்போ ரகுராம் ஐயா பதில் சொல்லுவாரு. இப்போ இந்த சபை கலையலாம். இத்தனை காலமா நீங்க ரொம்ப நல்லவரு, உத்தமரு, யாருக்கும் துரோகம் பண்ணாதவர்னு நாங்க எல்லாருமே நம்பணும். ஆனா இன்னைக்கு உங்களோட சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு. ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளுக்கு ஒரு குழந்தை வேற கொடுத்திருக்கீங்க. இத்தனை காலமா இது எல்லாத்தையும் மறைச்சதும் இல்லாம உண்மை வெளியில வந்ததும் அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏமா பார்வதி, மச்சான பத்தி நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? மாமா மேல குத்தம் இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி அமைதியாவே இருந்தா அவர் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? ஜீவாவை கூட்டிட்டு வந்தது யாரு? அந்த புவனா தானே? அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தானே அர்த்தம். என்னது சதியா? ஒருத்த ஊருக்கு மத்தியில இவருடைய புள்ளன்னு அத்தனை ஆதாரத்தையும் வர காட்டுறான். அது எல்லாமே இப்படி பொய்யா இருக்க முடியும்? அத்தை, என்ன நீங்க? வெறும் ரெக்கார்ட்ஸையும் போட்டோவையும் காட்டினா நம்பிட முடியுமா? சரிம்மா, நான் உன் பேச்சுக்கே வரேன். அது எல்லாமே பொய்னா இது எல்லாமே பொய்யானதுன்னு மாமாவே சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் அமைதியா இருக்காருன்னு சொல்லுங்க. அவரே கேளுங்க. அப்ப அவன் பேச்சுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஜீவா சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இவர் ஏத்துக்க வேண்டியது வரும்ல. மகன்ற உரிமையையும் இதோ இந்த சொத்துல பங்கு கொடுங்கன்றத
நானே தீர்ப்பு சொல்ல வேண்டியது வருமா? பேசணும்னா பெரியப்பா பஞ்சாயத்திலேயே பேசிருப்பாருல்ல. இப்பவும் அமைதியா இருக்காருன்னா அவரை எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? கட்டாயப்படுத்த வேணா, விட்டு. அப்படின்னா அந்த ஜீவா புல்லன்ற உரிமை கொண்டாடிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எல்லாம் சரியாயிருமா மாயா? தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டா நாமளே அவனை சொந்தனை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிராதா? சரி சித்தப்பா, அப்பா பேசல, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்படிலாம் இந்த விஷயத்தை நம்மளால கடந்து போக முடியாது. அண்ணிய பாருங்க, எல்லாரும் எப்படி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். நான் இங்க அன்னிக்காகவும் தான் பேசுறேன். இதுக்கு மேலே அண்ணன் பேசாம இருக்க முடியாது. அவரு பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க உங்க காதுல விழுகுதா இல்லையா? இவ்வளவு பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம், நீங்க மௌனமாவே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க வாயை திறந்து இப்ப பதில் சொல்லிதானே ஆகணும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. மச்சான், என்ன மச்சான் நீங்க அவரை சொல்லு ஏன் கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் கட்டாயப்படுத்தாம என்ன பண்ணுவாங்க? அண்ணன் இப்படி அமைதியா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. மச்சான் கொஞ்சம் பொறுமையா. என் புருஷன் அவரோட அண்ணனை எதிர்த்து பேசுறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணா நீங்க அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? நேரா போய் பஞ்சாயத்து சேர்ல தலைவராய் என்ன உட்கார வச்சதே அவர்தான். அத்தனை பேரு முன்னாடி நான் அவரை கேள்வி கேட்கிறேனே, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளு. கொஞ்சம் கூட கோவப்படாம என்ன மரியாதையா தனக்கு சரிசமமா ஒரு தலைவரா என்ன மதிச்சு நடத்தினார்ல. ஏய், எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம், நேசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுரி, புரியவே புரியாதுரி. இங்க பாரு, எங்க அண்ணன் இன்னைக்கு இல்ல, எப்பவுமே இந்த வீட்டுக்கு சரி இந்த ஊருக்கு சரி ராஜாதான். ஒரு தம்பியா அவருக்கு நான் துணையா அவர் பக்கத்துல இருப்பனே தவிர என்னைக்குமே நான் அவரை தாண்டி போகணும்னு நினைக்கவே மாட்டேன்டி. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு அப்படியே பெருமைப்படுறதுக்கு உங்க அண்ணன் ஒண்ணு அப்படியே யோகியம் கிடையாது. ஒரு பொண்ணை ஏமாத்தி அதுக்கு புள்ளையும் வர கொடுத்துட்டு அத இத்தனை வருஷமா மறைச்சவர் தானே உங்க அண்ணன். என்னடி சொன்ன? ஒண்ணு என்ன விடுங்க. ஏய், வீட்டுல அத்தனை பேருக்கு முன்னாடி என் அண்ணனே நீ கேள்வி கேட்டல. இந்த அறைய அப்பயே அங்க வச்சு உனக்கு எல்லாரும் முன்னாடி கொடுத்துருக்கணும். அப்படி அரைஞ்சு உன்னை அசிங்கப்படுத்திட கூடாதுன்னு தான் பொறுமையா இங்க வந்து இதோ எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க.